Good evening to all. Today we are going to discuss December 2013 linear algebra part B problem. Just two problem today discuss. So this is the first problem. I give the idea how to face the problem, that's all. I am not discuss the deep concept anything, okay. நான் வந்து ஜஸ்ட்டு எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணலாம், எப்படி ஈஸியாக வந்து கான்செப்ட் புரியாட்டில் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் நம்பர் 62. லெட் A be a 4x4 invertible real matrix. Which of the following is not necessarily true? Okay, so A be a 4x4 invertible real matrix. The choices பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து the rows of A form a basis of R power 4. The rows of A form a basis of R power 4. The second choice பார்த்தீங்கன்னா null space of A contains only the zero vector. Null space of A contains only the zero vector. Third option வந்து A has 4 distinct eigenvalues. A has 4 distinct eigenvalues. And fourth option, image of the linear transmission x to ax on R power 4 is R power 4. Is R power 4. இதுதான் நாலு ஆப்ஷன். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஆக்சுவலி என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. எது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் தான் வந்து நாட் ட்ரூவாக இருக்குது இல்லையா. இது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம 4 ஆப்ஷனையும் செக் பண்ணணும். எது நாட் ட்ரூன்னு கேட்கும்போது அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு சொல்லும்பொழுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி a 4x4 இன்வெர்டிபிள் ரியல் மேட்ரிக்ஸ். உள்ளே இருக்கிற என்ட்ரிஸ்லாம் 4x4 மேட்ரிக்ஸில் ரியல் என்ட்ரிஸாக இருக்கணும், தட் இஸ் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லணும்னா நம்ம ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூன்னு சொல்லணும்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும், தட் இஸ் நாட் ட்ரூன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா ஏபி a 4x4 இன்வெர்டிபிள் ரியல் மேட்ரிக்ஸ்னால் we can choose the identity matrix. 4x4 identity matrix is also invertible matrix with real entries. டயக்ராம் மட்டும் 1 இருக்கும், மீதி எல்லா என்ட்ரிஸும் 0வாக இருக்கும். இட்ஸ் அ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் தான், I4 அப்படின்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸினுடைய வாட் இஸ் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 1 1 1 1. நாலும் 1 தான், நாலுமே ஈக்குவல் ஐகன் வேல்யூஸ். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிள் ரியல் என்ட்ரிஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, 4x4 இன்வெர்டிபிள் ரியல் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, அதனுடைய ஐகன் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல், எல்லாம் ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் ராங் ஒன். எனது A has 4 distinct eigenvalueன்றது தப்பு. 4 as A has the same eigenvalue possibilities இருக்கு. அப்படின்னா which is not necessarily trueன்றது option 3 is not necessarily true. அவ்வளோதான். I don't think about the first option, I don't think about the second option, I don't think about the fourth option. I take the invertible real matrix, but that invertible real matrix has the 4 equal eigenvalues. So A has 4 distinct eigenvalues is the wrong one. So this is not necessarily true. Okay, this is the part B problem, only one option is correct. Suppose in this case the problem is in the part C, we want to discuss all the options, 4 options நம்ம discuss பண்ணோம். Okay, so அப்போ கூட 4 option check பண்ண வேணாம், this is 4 option check பண்ணோம். Okay, good. The next problem பார்த்தீங்கன்னா A be a n by n matrix with the real entries. Which of the following is correct? Which of the following is correct? A be a n by n matrix with the real entries. Which of the following is correct? First option, A square equal to 0 matrix. If A square equal to 0 matrix, then A is diagonalizable over complex numbers. Second option, A square equal to I, then A is diagonalizable over the real numbers. Third option, A square equal to A, then A is diagonalizable only over the complex number. Fourth option, the only matrix of size n satisfying the characteristic polynomial of A. The only matrix of size n satisfying the characteristic polynomial of A is A. A மட்டும்தான்
n ஆர்டர் உள்ள ஓகேவா இட்ஸ் அ சைஸ் n by n ஆர்டர் உள்ள மேட்ரிக்ஸ் ஏவனுடைய கேரஸ்டிக் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஏ மட்டும்தான், வேறு எதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கேரஸ்டிக் பாலினாமியல் சம்திங் வருது. அந்த கேரஸ்டிக் பாலினாமியல் அந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வேறு எந்த மேட்ரிக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்றது தான் இந்த ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு நம்ம சொல்லணும்னா ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும். அதே நாட் ட்ரூன்னு சொல்லணும்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே சொல்லிடலாம் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இட்ஸ் கால்டு த நில்போட்டர் மேட்ரிக்ஸ். நில்போட்டர் மேட்ரிக்ஸ்னால் நான்-ஜீரோ நில்போட்டர் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் டயகனலைசபிள். அப்படின்னா a இஸ் டயகனலைசபிள் ஓவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அன் ராங் ஒன். த ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங் ஒன். ஓகேவா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா ஏன்றது 0 மேட்ரிக்ஸான்றது மட்டும்தான் டயகனலைசபிள். ஒரு நான்-ஜீரோ என்ட்ரிஸ் இருக்கிற ஏ ஸ்கொயர் 0 வர மாதிரி எடுத்திங்கன்னா தட் இஸ் ஏ இஸ் நாட் டயகனலைசபிள். அப்படின்னா ஆப்ஷன் 1 ராங். செகண்ட் ஆப்ஷன் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐனா தட்ஸ் மீன்ஸ் the a satisfy the equation x square equal to 1. x square equal to 1. a satisfy the equation x square equal to 1. That means x square minus 1 equal to 0. That is x square minus 1 is considered as the another characteristic polynomial. Not a characteristic polynomial, it's maybe the minimal polynomial. Because of the it's a is the n by n matrix. Okay, a square equal to I தான் கொடுத்துருக்காங்க. So this is equal to it's satisfied by the minimal polynomial. The minimal polynomial may be x square minus 1 or x minus 1 or x plus 1. Okay, so in each cases the eigenvalues are distinct. So a is should be diagonalizable over the real numbers. The option 2 is correct. Option 3 பார்த்தீங்கன்னா a square equal to a. அப்படின்னா the a satisfy the x square equal to x. That means x square minus x equal to 0. So x into x minus 1 equal to 0. The same way a is satisfies the minimal polynomial may be x minus 1 or x into x minus 1. Okay, the minimal polynomial. So the minimal polynomial like that x minus 1 x into x minus 1. Then what are the conclusion? The diagonalizable eigenvalues are distinct 0, 1 and 0 and 1. Okay, eigenvalues are distinct. So that means what is the conclusion? A is diagonalizable over real numbers or complex numbers. But here given that A is diagonalizable only over complex number, it's a wrong one. Okay, here suppose given that A is diagonalizable over complex number, it's maybe correct. It's only over the complex number, it's maybe wrong. Okay, so third option is wrong. Fourth option, the only matrix of size n satisfying the characteristic polynomial of A is A என்றதுக்கு ஒரு counter example, simple example நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகேவா இட்ஸ் மேபி ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கவுண்டர் எக்ஸாம்பிளே கொடுக்க வேணாம். ஸோ ஐ கிவ் த இயர் a ஈக்குவல் டு 0, 1, 0, 0ன்னு கொடுத்துருக்கேன். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் வருது. பட் இயர் a இஸ் நாட் டயகனலைசபிள் ஓவர் c பிகாஸ் ஆஃப் a இஸ் நான் ஜீரோ நில்போட்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, இல்லாட்டி என்ன பண்ணலான்னா த அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபார் த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும், அதனால் ஏ இஸ் நாட் டயகனலைசபிள்னு சொல்லலாம். பட் இயர் இஸ் த நில்போட்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ஆப்ஷன் 1 இஸ் இன்கரெக்ட். ஓகே, த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ சாட்டிஸ்ஃபை த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. A is the n by n matrix. அப்படின்னா minimal polynomial divides x minus 1 and x minus 1. Divides x minus 1 into x plus 1. That's minimal polynomial may be x minus 1 or x minus x plus 1 or x minus 1 into x plus 1. In each cases, the minimal polynomial contains distinct linear factors. That means the eigenvalues are distinct. That means A is diagonalizable over R as well as the over C. So therefore option 2 is correct. Okay, it's a very simple idea. Okay, any other doubt na mail பண்ணுங்க. Okay, so third option a square equal to a, then a is diagonalizable only over the complex number கொடுத்திருக்காங்க. a square equal to a means a satisfy the x square minus x. அப்படினா minimal polynomial divides x into x minus 1. அப்படினா minimal polynomial should be x or x minus 1 or x into x minus 1. So in each cases the minimal polynomial contains a distinct linear factor. That means distinct eigenvalue. So a is diagonalizable over or as well as over c. But in the third option
A is diagonal only over complex number கொடுத்திருக்காங்க. So that it's option 3 is incorrect. Okay. The same way option 4 பார்த்தீங்கன்னா the only matrix of size n satisfying the characteristic polynomial of A is A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. I give the counter example 2 0 0 0 ன்னு எடுத்திருக்கேன். So what is the characteristic polynomial for this one? Eigenvalue என்ன 2 0. So the characteristic polynomial should be for this 2 by 2 matrix x into x minus 2 because of eigenvalues are 2 and 0 ன்றதனால x into x minus 2. By Gay-Lemaitre theorem A satisfies the x into x minus 2, that means A into A minus 2i equal to 0. Suppose there exists, I choose the matrix, there exists a matrix B 1 1 1 1 which is also satisfy the characteristic polynomial. What is the characteristic polynomial of this matrix B? B is also x into x minus 2 because of what is that x square, the characteristic equation x square minus 2x minus 2x plus 0 equal to 0. Okay, minus 2x means sum of the principal diagonal into x. Okay, that's x square minus 2x plus 0 equal to 0. That means the characteristic equation. So yeah, the characteristic polynomial of B is x into x minus 2. So the B is also satisfy the x into x minus 2. So the A is the different matrix 2 0 0 2. It's also satisfy the x into x minus 2. It's a B is the different from the A. It's a distinct from A. But B is also satisfy the x into x minus 2 because of the characteristic polynomial of B is also x into x minus 2. So therefore from this what is the conclusion? The only matrix of size n satisfying the characteristic polynomial of A is A ன்றது it's a wrong one. அப்படினா option 4 is incorrect. Okay, did you understand? ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.